ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சரி, அந்த ஆஃபீஸில் நம்ம இனிமேல் யாருக்கிட்டேயும் பேச்சு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன் அப்படின்னா, நான் சாதாரணமாக ஒரு விஷயத்த கிண்டலுக்கு பேசினதை அவங்க அதை வேறு மாதிரி அந்த டீமில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அது என் ஹெச்ஆர் வரைக்குமே போயிடுச்சு. ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு நேம் க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, என்னடா இது, நம்ம சாதாரணமாக தானே ஒரு விஷயத்த சொன்னோம், மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் எப்போதும் நம்ம அவங்கக்கிட்ட பேசணும், அதை போய் இவங்க இந்த மாதிரி போய் அவர்கிட்ட சொல்லி விட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நம்ம பேசினது தவறாக பேசிட்டோமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2-3 நாளாகவே சரியாக தூங்கலை, சாப்பிட்றது. ஏன்னா அவர் கூப்பிட்டு என்கிட்ட பர்சனலாக தான் சொன்னார், இது மாதிரிலாம் பேசாதீங்க, அதை எல்லோரும் ஒரு மாதிரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நம்மக்கிட்ட நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க, ஆனால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நம்மளை பற்றி தப்பாக பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எங்கள் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா இது மாதிரிலாம் இது பண்ணுறாங்களேம்மா, என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு. நான் தான் அப்போலேருந்து நீ விளையாட்டாக சொல்கிறது, அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது வேறு மாதிரி இருக்கும், அதனால் நீ அதெல்லாம் போட்டு மனசை போட்டு இது பண்ணிக்காத, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, நம்ம பேச்சை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம யதார்த்தமாக பேச போகிறோம், அதை அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த அளவுக்கு ஒன்றும் இதாக எடுத்துக்கலை. சரி, நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப யாரோடையுமே பேசுகிறதில்ல. என்னென்னா என்ன ஒர்க்கை மட்டுமே பார்த்துக்கிறது, அந்த மாதிரி தான். எதுவுமே அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட நான் எதுவுமே ஒரு அளவுக்கு ஷேர் பண்ணுறது, எந்த விஷயமே இது பண்ணுறது மாதிரி இல்லை. அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு கூட ஒரு சில பேர் கேட்டாங்க, என்னப்பா பேசவே மாட்டேங்கிறீங்க முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்ல போய் அதை வேறு விதமாக சொல்கிறதுக்கு, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என் ஒர்க்கை பார்க்குறது. 4 o'clock முடிஞ்சோடனேயே நான் பாட்டுக்கு கிளம்பி போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அதுலேயே 2-3 பேர்லாம் அடிக்கடி பேசினாங்க, ஏன்ப்பா நாங்கன்னா அது மாதிரி போய் அவங்கக்கிட்டலாம் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல, டீமில் 1-2 பேர் அப்படி இருக்கனால நீங்கள் ஏன் எல்லாருக்கிட்டையும் பேச்சை இது பண்ணுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக சில பேர் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி பேசுகிறது இது பண்ணுறதை தாண்டி ஒரு சில விஷயத்த நம்மளால் எதையுமே நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிற விதங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த இது பண்ணக்கூடாது, நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எந்த விஷயத்தையாக இருந்தாலும் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் முடிவானுச்சு. சரின்னு நானும் அந்தளவுக்கு ஒன்றும் இது பண்ணலை. சரி இருப்போம், ஒழுங்காக நம்ம இப்படி இருக்கிறதா நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் அதுவே நல்லதாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த விஷயத்த நம்மளே இது பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி நானும் என்னோடய ஒர்க்கை பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் என்னோடய அக்காவோட கொழுந்தனாருக்கு மேரேஜ் நடந்துச்சு. அதாவது என் மாமாவோட தம்பிக்கு மேரேஜ் நடந்துச்சு. அது பெங்களூரில் நடந்துச்சு. ஒரு 1 வீக்காகவே அக்கா சொல்லியிருந்துச்சு, நீ இந்த தடவைனாச்சும் எதுவும் ரீசன் சொல்லக்கூடாது, போன தடவை ஒரு தங்கச்சிக்கு மேரேஜ் நடந்தப்பையும் லீவ் கிடைக்கல அது இதுன்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு ஈவினிங்கே நீ கிளம்பிட்ட, அதனால் நீ என்ன பண்ணுறதுனா நான் சொல்கிறத கேளு, உடனே நீ இந்த வாரம்னாச்சும் ஒரு 3-4 நாள்னாச்சும் லீவில் முன்னாடி நாளே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட பசங்களும் நீங்கள் வரணுமாமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் போல் இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் ஆஃபீஸ்ன்னு சொல்லி என்னத்தை இது பண்ணுவோம், வேலை வேலைன்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு மைண்டும் ரிலாக்ஸ் இருக்க மாட்டேங்குது, ஒரு சந்தோஷமாகவும் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால நான் முடிவு பண்ணிட்டேன், சரி வீடு பார்த்துக்கலாம், நம்ம ஏதாச்சும் லீவ் கேட்டு போய்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஹெட்டுக்கிட்ட போய் கேட்டேன். அவர் நீங்கள் எடுத்துக்கோங்க, 1 வீக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு மைண்டும் இதாக இருக்கிறனால நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே எனக்கு சொன்னார். சரி, ஓகே, இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போனேன். போனதுக்கப்புறம் அக்காவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் அக்காக்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அம்மாலாம் கல்யாணத்துக்கு நாள் நாங்கள் வர்றோம், ஏன்னா அப்பா கொஞ்சம் உடம்பு
முடியாதுங்கிறனால அந்த கிளைமேட் அவருக்கு சரியாக இருக்குமா என்னென்னு தெரியல. அதனால் நாள் நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே போனோடனே